வெல்கம் டு அக்ஷரா ஹிந்தி அகாடமி. இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஹிந்தியில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் நே பயன்பாடு. நே பின்னொட்டு பயன்படுத்துவதற்கான அனைத்து விதிகளும். நே சில கடந்த காலங்களில் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு பயன்படுத்தப்படுகிறது. முழு வீடியோவும் பார்த்தால் ஹிந்தியில் எந்த கடந்த காலங்களில் நே பயன்படுத்தப்படுகிறது என்பது புரியும். நேயே சேர்ப்பதற்கான விதிகள். நம்பர் 1, வினை இடைநிலையாக இருக்கும்போது கடந்த காலங்களில் நே சேர்க்கப்படுகிறது. நம்பர் 2, பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு சேர்க்கப்படும்போது நே பின்னொட்டுக்கு அர்த்தம் இல்லை. நம்பர் 3, பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருடன் நேயை சேர்த்த பிறகு வாக்கியம் பொருளின் பாலினம் மற்றும் எண்ணிக்கையை பின்பற்றும். பின்வரும் கடந்த காலங்களில் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு நே பின்னொட்டு சேர்க்கப்படுகிறது. நம்பர் 1, எளிய கடந்த காலம். நம்பர் 2, உடனடி கடந்த காலம். நம்பர் 3, கடந்த கால வினைமுற்று. நம்பர் 4, சந்தேகத்துக்குரிய கடந்த காலம். இப்போது நே பின்னொட்டின் பயன்பாடு பற்றிய முழுமையான பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். எளிய கடந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு பழம் சாப்பிட்டேன். மேனே ஏக் ஃபல் காயா. ஆண் பெண் இரு பாலினங்களும் இதை பயன்படுத்தலாம். நான் 2 பழங்கள் சாப்பிட்டேன். மேனே தோ ஃபல் காயே. ஹியர் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல். ஆக்ஷன் வேர்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ப்ளூரல். இங்கே பொருள் பன்மை, எனவே வினைச்சொல் பன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. அவன் ரொட்டி சாப்பிட்டேன். உஸ்னே ஏக் ரோட்டி காயி. இங்கே பொருள் பெண்பால், எனவே வினைச்சொல் பெண்பால் பயன்படுத்தப்படுகிறது. நான் அவனை பார்த்தேன். மேனே உசே தேக்கா. பொருளை தொடர்ந்து கோ பின்னட்டு வரும்போது ஆண் ஒருமையே பின்பற்றப்படும். உடனடி கடந்த காலம், இம்மீடியட் பாஸ்ட் டென்ஸ். நான் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். மேனே உனேம் ஏக் கிதாப் தி ஹே. முதல் பொருளை தொடர்ந்து பின்னொட்டு வரும்போது வாக்கியம் இரண்டாவது பொருளில் அடிப்படையில் அமையும். We have to add ne with noun or pronoun in the 4 past tenses mentioned earlier when the object is transitive. பொருள் மாறுநிலையில் இருக்கும்போது முன்னர் குறிப்பிட்ட 4 கடந்த காலங்களில் நாம் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருடன் நேயை சேர்க்க வேண்டும். Checking mechanism to find out whether the object is transitive or intransitive. Ask the following questions to the verb. Number 1, what? Number 2, whom? Number 3, which? பொருள் மாறக்கூடியதா அல்லது மாறாததா என்பதை கண்டறியும் பொனிமுறையை சரிபார்க்கிறது. வினை சொல்லுக்கு பின்வரும் கேள்விகளே கேளுங்கள். 1.
என்ன, 2 யாரை, 3 எந்த. If you get a reply to any one of your questions, the verb is transitive and you have to add ne with noun or pronoun. உங்களின் ஏதேனும் ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்தால் வினைச்சொல் மாறக்கூடியது மற்றும் பெயர்ச்சொல் அல்லது பிரதிப்பெயருடன் நேயே சேர்க்க வேண்டும். If you are not getting any answer, the verb is intransitive. You need not to add ne after noun or pronoun. உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றால் வினைச்சொல் இடைச்செருகலாக உள்ளது மற்றும் பெயர் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு நீங்கள் நேயை சேர்க்க வேண்டியதில்லை. In Hindi, the verbs such as bring, forget, speak, bowl are treated as intransitive and need not to add ne. ஹிந்தியில் கொண்டு வருகிறது, மறக்கிறது மற்றும் பேசுகிறது போல்னா வினைச்சொற்கள் மாறாத வினைச்சொற்களாக கருதப்படுகிறது. மேலும் நே சேர்க்க வேண்டியதில்லை. எளிய கடந்த காலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் சந்தையிலிருந்து பழம் கொண்டு வந்தேன். மே बाजार से फल लाया. This verb is transitive in effect, but in Hindi it is treated as intransitive and no need to add ne. இந்த வினைச்சொல் செயலில் மாறக்கூடியது. ஆனால் ஹிந்தியில் இது இடைச்செருகலாக கருதப்படுகிறது மற்றும் நே சேர்க்க வேண்டியதில்லை. நான் என் மொபைல் கொண்டு வர மறந்துவிட்டேன். மே अपना मोबाइल लाना भूल गया. This verb to forget is treated as intransitive in Hindi and need not to add ne after noun or pronoun. இந்த வினைச்சொல் மறப்பது ஹிந்தியில் இடைச்செருகலாக கருதப்படுகிறது மற்றும் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு நே சேர்க்க வேண்டியதில்லை. அவர் கூட்டத்தில் பேசினார். वे बैठक में बोले. बोलना to speak. Verb is treated as intransitive in Hindi and no need to add ne after noun or pronoun. இந்த வினைச்சொல் போல்னா பேசுகிறது ஹிந்தியில் இடைச்செருகலாக கருதப்படுகிறது மற்றும் பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு பிறகு நே சேர்க்க வேண்டியதில்லை. உடனடி கடந்த காலம் இம்மீடியட் பாஸ்ட் டென்ஸ். நான் புதிய ஆடைகள் வாங்கியுள்ளேன். मैंने नए कपड़े खरीदे हैं. Here object is plural, so the action word is used as plural. இங்கே பொருள் பன்மை, எனவே வினைச்சொல் பன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. கடந்த கால வினைமுற்று பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். தோபி துணிகளை துவைத்திருந்தார். धोबी ने कपड़े धोए दे. Here also object is plural, so action word is used as plural. இங்கேயும் பொருள் பன்மை, எனவே வினைச்சொல் பன்மையாக பயன்படுத்தப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய கடந்த காலம் டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ். ராஜு அலுவலகம் சென்றிருப்பான். ராஜு ஆஃபீஸ் चला गया होगा. Here the verb is intransitive, so no need to add ne. இங்கே வினைச்சொல்
மாறாதது. எனவே நே சேர்க்க வேண்டியதில்லை.